சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைபேரம் பேசுவது குறித்து மூன் டிவியில் புலனாய்வு குழுவினர் வெளியிட்ட செய்திக்கு தலைவர்கள் கூறும் கருத்துக்களை காண்போம். அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு எவ்வளவு குழப்பங்கள் நீடிக்கின்றன என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுல ஆட்சி மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. முதலமைச்சருக்கான சிலருடைய முயற்சிகள், கடைசியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில ஒரு ஆட்சி அமைந்தது. அதற்கான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு. இதுல ஓபிஎஸ் அணி தனியாக நின்றது. ஆகவே எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டாங்க, அவங்க விலை பேசப்பட்டாங்க, அவங்க விற்பனைக்கு என்று போர்டு மாட்டாததுதான் குறை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்ப உங்களுடைய டிவி மற்றும் இன்னொரு ஆங்கில டிவி இதுல எல்லாம் வந்த அந்த செய்தி, குறிப்பாக எம்எல்ஏ சரவணன் அவர்களுடைய பேட்டி, இதெல்லாம் ஏற்கனவே மக்கள் மத்தியில இருந்த அந்த பேச்சுக்கு இன்னொரு ஆதாரமாக, சாட்சியமாக அமைந்திருக்கு என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. ஜனநாயகம் என்பது பணநாயகமாயிருக்கு. எம்எல்ஏக்கள் என்பவர்கள் விலை பேசப்படுகிற ஒரு விலை பொருட்களாக ஆகி போனது தமிழக அரசியல்ல ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்தான். ஆனால் நான் எழுப்புகிற இன்னொரு கேள்வி, இதற்கெல்லாம் அடிப்படையான ஆதாரமான விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறியது. அந்த வெளியேற்றம் தான் அதிமுகவை ஒரு பலமற்றதாக, அடிப்படையற்றதாக, பலவீனமானதாக மாற்றியது. இப்படி ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறியதற்கு தான் காரணம் என்று ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த அறிவுஜீவி ஆடிட்டர் எஸ் குருமூர்த்தி அவுட்லுக் பத்திரிகையில தெளிவாக அந்த பேட்டியில அதுல ஒப்புக்கொண்டிருக்காரு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, உங்களை போன்ற டிவிகளை, இந்த மாதிரி அரசியல் என்பது நேர்மையற்றதாக மாறி இருக்கு, எம்எல்ஏக்கள் விலை பேசப்படுறாங்கன்னா அதற்கு அச்சாரம் போட்டது என்பது அங்கே ஓபிஎஸ் வெளியேறியது. அதை தூக்கி தான் என்று குருமூர்த்தி அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கார். அப்படி என்றால் இது தொடர்பாக மேலும் தொடர்ந்து தோண்டி துருவி உங்களை போன்ற டிவிகளும் அதே போல டைம்ஸ் நவ் போன்றவங்கையும் அதை தோண்டி துருவி கிளப்பி இருக்கணும் அல்லவா? அந்த பகுதி வரவே மாட்டேங்குது. விலை பேசப்பட்டாங்க என்கிற செய்தி மட்டும்தான் மீண்டும் வருது. இப்ப கூடுதல் ஒரு ஆதாரமாக சரவணனுடைய பேட்டி இருக்கு. அந்த பேட்டி பற்றி அவர் என்ன சொல்ல போறாரு இனிமே தான் பார்க்கணும். இதுவும் சேர்த்து வந்துச்சுன்னா இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, அதிமுக பிளவுபடுத்தினது யாரு, அதன் பின்னால் உள்ள சக்தி என்ன என்று கொஞ்சம் வெளிவந்துட்டு இருக்கு. அதை மேலும் வெளிப்படுத்தினால் ஒரு முழுமையான சித்திரம் தமிழக மக்களுக்கு கிடைக்கும். அதையும் உங்களை போன்ற டிவிகள், அதே போல அந்த ஆங்கில டிவியும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள்.